மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. அண்மை செய்தி. நாகையிலிருந்து இலங்கைக்கு நாளை தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர். மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? இந்திய இலங்கை இரு நாட்டு மக்களின் கலாச்சாரம் மற்றும் இந்த நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக சென்ற ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி நாகையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். நாகையிலிருந்து காங்கேசன்துறைக்கு சென்று வந்த இந்த படகு போக்குவரத்து என்பது சீதோஷ்ண நிலை காரணமாக நிறுத்தப்பட்டது. இதனிடையே இந்த சீதோஷ்ண நிலை சரியாகும் என எண்ணி நாகை காங்கேசன்துறை இடையே நிறுத்தப்பட்டிருந்த அந்த பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை என்பது மீண்டும் ஒரு 13ஆம் தேதி, அதாவது நாளை முதல் துவங்கப்பட இருந்தது. இதற்கான அறிவிப்பையும் அந்த இலங்கையைச் சேர்ந்த சிவகங்கை பெரிய படகு நிர்வாக இயக்குநர் நரஞ்சன் நாகையில் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தார். இதனிடையே தொடர்ந்து இந்த வங்கக்கடல் பகுதியில் கடல் சீற்றமும் அந்த நீரோட்ட அழுத்தம் அதிகமா இருக்கு. இதனால இந்த அந்தமான்ல இருந்து உருவாக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட பெரிய படகு நாகைக்கு வருவதில் ஒரு சிக்கல் எழுந்துள்ளது. இதையடுத்து இந்த நாளை துவங்க இருந்த இந்திய இலங்கை பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை அந்நிறுவனம் வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்து தள்ளி வைத்துள்ளது. இதனிடையே பாத்தீங்கன்னா இந்த அந்தமான்ல இருந்து நாகைக்கு வர வேண்டிய பயணியர் படகு தாமதமானதால் யாழ்ப்பாணம் செல்லவிருந்த இந்த சுற்றுலா பயணிகளும் வர்த்தகர்களும் இந்த பகுதியில் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த 13ஆம் தேதி இலங்கை செல்ல முன்பதிவு செய்த பயணிகள் பயண திட்டம் வரும் 14ஆம் தேதிக்கு மாற்றிக் கொள்ளலாம் என அந்த நிறுவனம் தெரிவித்திருக்குது. இல்லைன்னா அந்த பயணத்தை ரத்து செய்து அதன் கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள அந்த அவங்களோட வெப்சைட், அதாவது www.sailindustry.com என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் என படகு இயக்கும் நிர்வாகம் அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து இருமுறை ஏற்கனவே அந்த பாரத பிரதமர் தொடங்கி வைத்த படகு சீதோஷ்ண நிலை காரணமாகத்தான் நிறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த படகு சேவையை மற்றொரு நிறுவனத்திற்கு வழங்கி இருக்கிறது. அந்த படகும் தயாராகி அந்தமானிலிருந்து நாகைக்கு வருவது சிக்கல் இருந்ததால் மீண்டும் இந்த தேதி என்பது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் அந்த வர்த்தகர்கள் அந்த பயண திட்டத்தை மேற்கொள்ள இருந்த அந்த வர்த்தகர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். வரும் 14ஆம் தேதி தான் இது துவங்கும் என தெரிய வருகிறது. இருந்த போதும் தற்போது இந்த நாகை வங்கக்கடல்ல அதிகமான அந்த நீர் ஓட்டம், அதாவது நீரோட அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் வங்கக்கடல்ல அதிகமான காற்றும் இப்ப கடல் சீற்றமும் இருக்கு. அதனால இந்த பயண தேதி மேலும் தள்ளி வைக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகமும் தற்போது இந்த சுற்றுலா பயணிகள் அந்த வர்த்தகர்களிடையே ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.